கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இந்த 3வது நாளில உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 நாட்களும் தேவன் தாமே நம்முடைய மத்தியில கிரியை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 நாட்களும் நம்ம தூரத்துல இருந்தாலும் தேவன் சமீபமா இருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம தூரத்துல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமா தேவன் நம்ம இணைக்கிறத பார்க்க முடியுது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2 நாட்களும் தேவன் தாமே உங்களோட இடைப்பட்டு நிறைய காரியங்கள்ல நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் உண்டாயிருக்குன்னு நான் தேவனுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3வது நாள் கூடுகையிலையும் மீண்டுமாய் உங்களை ஒரு விசையாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 3வது நாள் தலைப்பு என்னது அப்படின்னு சொன்னா பிரேயர், கெத்செமனே பிரேயரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கெத்செமனே தோட்டத்துல எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணாரு, எந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சோ அந்த பிரேயரோட வேல்யூ, அந்த பிரேயருக்கு எப்படிப்பட்டதான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு மதியம் நான் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எதேச்சியா அவங்களுக்கு நான் இன்னைக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுருந்தேன். லஞ்ச்ல அவங்களுக்கு நான் எக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க யூஸ்வலாவே சொல்லுவாங்க, எனக்கு எக் கொடுக்காதீங்க, யாருமே ஸ்கூல்ல சாப்பிட மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹிந்துஸா இருக்கிறனால சில நாட்கள் சாப்பிடுவாங்க, சில நாட்கள் சாப்பிட மாட்டாங்க, அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால எனக்கு ஷேர் பண்ண முடியாது, எனக்கு முட்டை தராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு அதை தான் அனுப்பியிருந்தேன். அப்ப வந்த உடனே என்னோட பொண்ணு சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ஓப்பனே பண்ணல, அப்படின்னு நான் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. பையன் சொன்னா, நான் சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, இன்னைக்குதான் சாப்பிட மாட்டாங்களே அவங்க அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னா, அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, இல்ல நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன், ஆனா நான் வீட்டுல போய் குளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னானா. இன்னைக்கு நம்ம அதே மாதிரிதான் நம்ம நிறைய பேரு பிரேயருங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறது ஒரு பெரிய காரியங்கிறது நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு விரோதமா நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருவோம். செஞ்சுட்டு நான் போய் பிரேயர் பண்ணிடலாம், இன்னைக்கு போய் பிரேயர் பண்ணி ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டுடலாம்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு அதை ஒரு அசாதாரணமா நினைச்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வருவோம். ஆனா அந்த பிரேயரை ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி, அந்த பிரேயர் மூலமா பிதாவின் இடத்தில் அவர் எப்படியாய் பேசினார், எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார், அந்த பிரேயர் மூலமா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே எத்தனையான தொடர்பு இருந்துச்சு, அந்த பிரேயர் மூலமா எப்படி அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது வலுவூட்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம தவறு செஞ்சுட்டு, இல்ல நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணிட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துடலாம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும். ஆனா அது பிரேயர் அதோட கிடையாது. தேவனோடு நம்ம இணைந்து, நம்ம 2 பேருக்கும் உள்ள, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு கான்வர்சேஷன், அவரு நம்மளை புரிஞ்சுக்கணும், அவரு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு தொடர்பு, உள்ளான ஒரு ஆழமான ஒரு நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் பிரேயர். அதனால இந்த நாள்ல இருந்து நம்ம பிரேயருக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளை உயர்த்தி வச்சுட்டே இருப்பாரு. நம்ம பைபிள்ல வாசிக்கிறது மாதிரி நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்து ஜெபித்தாருன்னு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வெறுமனே கெத்செமனே தோட்டத்துல மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல எல்லா நாட்கள்லுமே தேவனோடு தனித்திருந்தாருன்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். நிறைய இடத்துல பாக்குறோம். பிரேயருங்கும் போது 2 பேரோட உரையாடலும் சேர்ந்ததுதான் பிரேயர். நம்மளோட உறவை ஆழப்படுத்தி, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது முழு மனதையும் ஒப்பு கொடுத்து அவரை ஃபுல்லாவே ஊற்றி, அவர் யாருங்கிறத அப்படியே வெளிப்படையாய் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து தேவன் எப்படி நமக்கு காண்பித்து கொடுத்தாரோ அதே போலதான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில அந்த பிரேயர்னா எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிரேயருங்கிறது இப்ப நம்ம போன்ல ஒரு பர்சன் பேசுவாங்க, இன்னொரு பர்சன் பேசாமையே இருந்தா அதுல ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. நம்ம பேசுவோம், ஆனா அங்கிருந்து ஒரு சிக்னலும் ஒண்ணுமே வரலன்னா அது வேஸ்ட். அப்போ பிரேயருங்கிறது அதுதான். நம்ம பேசும்போது அவரோட வார்த்தைகள் கனெக்ட் ஆகும் போதுதான் அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜெபமா இருக்கும். அந்த ஜெபத்தின் மூலமா நம்மளோட விருப்பங்களை தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். அந்த ஜெபத்தின் மூலமா தேவன் நம்மளை எப்படி வழிநடத்த போகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த ஜெபத்தின் மூலமா
அவர் என்ன நம்மை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறார், அந்த ஜெபத்தின் மூலமா அவருடைய நோக்கம் என்னிலே எப்படி நிறைவேற போகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஜெபிக்கலன்னா ஒரு எம்டி வெசலா, ஒண்ணுமே இல்லாம நான் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு எம்டியா, ஒரு ஒன்றுக்குமே உதவாத ஒரு பாத்திரமா நம்ம செயல்பட்டு வருவோம். இதோ நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்வோம் இந்த உலகத்துல, எல்லா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல என்னென்ன காரியங்களை செய்வோமோ எல்லாமே செய்வோம். ஆனா அதுல ஒரு ஃபுல்னஸ் இல்லாம ஒரு எம்டியான ஒரு வெசல் மாதிரி நம்ம அந்த நாட்களை ஃபுல்லா நம்ம அதுல ஜீவித்து இருந்திருப்போம். பிரேயருங்கிறத வந்து எடுத்த உடனே ஆண்டோடைய சமூகத்துல போய் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காம, பிரேயர்னா ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது முதலாவது நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் நம்ம எதுக்காக உருவாக்குங்கிறத வந்து நம்ம ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. அவரை துதிப்பதற்காகவே நம்மளை உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவரை துதிப்பதற்காக எப்படி தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவங்க போட்டி துதிச்சுட்டே இருக்காங்களோ, அதற்காகவே தேவன் நம்மளை உருவாக்கினாருங்கிறத வந்து நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது போன உடனேயே தேவ சமூகத்துல சப்ளிகேஷன்ஸை கொண்டு போகாம, பெட்டிஷன்ஸை கொண்டு போகாம, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்க, நீங்க ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க, நீங்க எப்படி 7 குத்துவிளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீங்க, நீங்க ஆராதனைக்கு உரியவர், நீங்க ஒருவரை பாத்திரர்னு சொல்லி அவரை புகழ்ந்து புகழ்ந்து அவரை துதிச்சுதான் நம்ம அந்த பிரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, என்னோட வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்க அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீங்க, எல்லா தேவர்களுக்கும் மேலானவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்குமா. ஜெபத்துல நம்ம இவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்துதான் நம்ம ஜெபிக்கணும். ஜெபங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான காரியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா அது ஒரு செத்த பிணத்தை போலதான் நம்மளோட வாழ்க்கையில இருப்போம். ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கும்போது அந்த ஜெபமே இல்ல, ஒரு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, ஏதோ மேல்புறமா ஒரு பிரேயர் பண்ணிட்டு நம்ம போறதை விட இப்படி ஒரு ஆழமான ஒரு பிரேயருக்குள்ள போகும்போது தேவனோடு அந்த உறவை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி ஆண்டவரை துதிக்கலாம். முதல்ல போய் ஆண்டவரை அப்படி துதிக்கணும். துதிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் இடத்துல நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு தம்மை தாமே ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காம நம்மளுடைய பாவங்களை அறிக்கை பண்ணாம நம்ம நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள் போல நம்ம நேரா ஜெபத்துக்கு நம்ம போக முடியாது. நம்மை தம்மை தாமே தாழ்த்தணும். தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, என்னோட பாவங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்களே, நீங்க எனக்காக தானே நீங்க இவ்வளவு வேதனைகளை பட்டீங்க, இந்த கல்வாரி நாட்கள்ல போகும்போது எனக்காகவே நீங்க எல்லா காரியங்களையும் செய்யும் போது ஆண்டவரே நான் எம்மாத்திரம் உங்களுடைய சமூகத்துல உட்காருவதுக்குன்னு சொல்லி தம்மை தாமே தாழ்த்தும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வர வல்லவரா இருக்கிறார். நம்ம நேரங்களை பாக்குறோம், வீணா அலப்பி ஜெபிக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல வரும்போது அது இல்ல. தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாத பாத்திரம், நான் ஒன்றுக்குமே உதவாதவன், நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு புழு, என்னால ஒரு பிரயோஜனம் இல்ல, பட் ஸ்டில் யூ லவ் மீ லார்ட் ஜீசஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து நம்மளோட பாவங்களை அறிக்கையிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே இறங்கி வருகிறார். உடனே இறங்கி வந்து நம்ம ரட்சித்து நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை அவர் முழுமையாய் நமக்கு செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம நிறைய பேர் வந்து நிறைய கிரேட்ஃபுல்லா இல்லாமே இருப்போம். நிறைய காரியங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்போம். ஆனா பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதோட வேல்யூவே தெரியாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி அதோட ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இல்லாமயே நம்ம இருந்துருவோம். ஆண்டவருக்கு திரும்ப அதை தேங்க் பண்ணவே மாட்டோம். நம்ம நார்மலா யாராவது ஒரு பர்சன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் கொடுத்தா கூட, ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட நம்ம உடனே சொல்லுவோம் அது தேங்க்யூ சொல்லுவோம். ஒரு சின்ன பெண் கிடைச்சா கூட நம்ம தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து நம்ம நிறைய காரியங்களை பெற்றிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில, நம்முடைய அன்றாட தேவைகள்ல இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து வழிநடத்துகிறார். அதற்கும் மேலாக ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவனை கூட நம்ம டெய்லி காலையில எழும்பும் போது நம்ம உயிரோட எழும்புறமேங்கிற அந்த கிரேட்ஃபுல்னஸ் கூட சில பேருக்கு இருக்காது. ஜெபிக்காம அப்படியே அவங்களோட வேலைகளை தொடங்கி அப்படியே போயிடுவாங்க.
ஆனா நம்ம கிறிஸ்தவங்க தான். நம்மளுடைய வேலைகள் அதிகமா இருக்கும். நைட்டு லேட்டா தூங்கிடுவோம். காலையில எழும்பும் போது தேவனுடைய சமூகத்துல நம்மளால உட்கார முடியாது. அந்த டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. என்னுடைய பிள்ளை வராதான். அப்படி ஒரு வெயிட் பண்ற அந்த சுச்சுவேஷனை நம்ம உருவாக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம வாங்கிட்டு ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிரேயர்ல நம்மை நாமே ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில இதை செஞ்சீங்களே, நாங்க ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தோமே, எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு டெய்லியும் கேட்கணும். கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை மறந்து போயிருவோம். ஆனா அது ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்களே, இதை பிளஸ் பண்ணீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோம். நிலத்துல விளைகிறதுக்கு ஆண்டவர் விளைய செய்கிற தேவன். அவர் விளைய செய்கிறத நம்ம விளைய செஞ்சு அதோட ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்குவோம். ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். நம்ம ஆண்டவரே இப்படிப்பட்டதான கஷ்டமான பாதையில நாங்க சென்றோம், கடன் பிரச்சனையில நாங்க சென்றோம். ஆனா நீங்க இந்த மாதிரி நேரத்துல எங்களோட கரத்தை பிடிச்சு தூக்குறீங்களே, அவர் மேல இருந்து நம்ம ஆழத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயரத்துலதானே இருக்காரு. நமக்கு எந்த விதத்திலையும் எப்ப நம்ம கூப்பிடும் போதுதான் அவர் செவி கொடுக்க இல்ல, ஒரு எல்லா நேரத்திலையும் நம்ம கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த பிரேயர்ல ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். நான்காவதாக அதுக்கப்புறம் நமக்கான தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கணும். ஆண்டவரே எனக்கு இது தேவைப்பா, என்னோட வாழ்க்கையில இப்படி நான் முன்னேறதுக்கு நான் ஆசைப்பட்டேன், என்னோட வாழ்க்கையில இந்த காரியங்கள் என் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது, பணத்தின் தேவை, பொருளாதாரத்தின் தேவை, எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே. ஞானத்தில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். என்னோட ஆபீஸ்லயாகட்டும், நான் வேற இடத்துலயாகட்டும், நான் வெட்கப்பட்டு போயிடுறேன் சில நேரத்துல. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களோட காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அது ஐந்தாவதா, மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நான் நினைப்பேன், 1 மணி நேரம் ஆண்டவர் சீஷர்களை 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. எப்படி 1 மணி நேரம் பிரேயர் பண்றதுன்னு சொல்லி நான் முதல்ல ஆஹ் ஆண்டவருக்குள்ள ரொம்ப நெருங்குறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கேன், எப்படி 1 மணி நேரம் பிரேயர் பண்றதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் எப்படி பிரேயர்னா என்ன, பிரேயரை நம்ம எப்படி பண்ணணும்னு நான் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 1 மணி நேரத்துக்கு 15 மினிட்ஸ் பிரைஸ் பண்ணணும், 15 மினிட்ஸ் கன்ஃபஸ் பண்ணணும், 15 மினிட்ஸ் தேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லி இப்படி 15 மினிட்ஸா நான் பிரிச்சு வச்சிருந்தேன். அப்ப நான் 15 மினிட்ஸ் வாட்ச் பார்த்து 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுவேன், அடுத்த 15 மினிட்ஸ்க்கு வாட்ச் பார்த்து அதை கன்ஃபஸ் பண்ணுவேன். இப்படி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் என்னோட வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் போறது கூட தெரியாம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை துதிக்க துதிக்க அந்த துதிகள் பெருகி கொண்டே இருக்கும். நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே அவருக்கு நன்றி செலுத்த எல்லாம் அப்படியே அந்த நேரங்கள் 1 மணி நேரம் கூட அப்படியே போயிடும். சோ அந்த மாதிரி நம்ம இது மாதிரி பிரேயருங்கிறத இந்த பேட்டர்ன்ல நம்ம பண்ணோம்னா அந்த பிரேயரோட வேல்யூ நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். தேவன் எல்லா நேரத்திலயும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு, நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நிறைஞ்சு இணைந்து நம்ம பிரேயர் பண்ணும்போதுதான் தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஏனோ தானோன்னு நம்ம பிரேயர் பண்ணோம் அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னது, அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், நான் எதை செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறாங்கிற காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு நாளும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம இடைவிடாமல் சில காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயத்த ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம், அதுக்கு பதில் கொடுக்கலன்னா அப்படியே அந்த ஜெபம் ஃபேட் ஆகி அப்படியே போயிடும். அடுத்தது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுருவோம். ஆண்டவர் சில காரியங்களுக்கு தாமதிப்பார், சில காரியங்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சில காரியங்களுக்கு தடையா இருக்கிறாரா, இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரே, எப்பவுமே ஜெபிங்கன்னு சொல்றாரே. அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காரியத்துல நடக்காம இருக்குது, அது ஒரு தடையா இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எதற்காக இது தடையா இருக்குது, ஏன் இந்த காரியத்துல நீங்க மௌனமா இருக்கீங்க, எதனால இது நடக்கலன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்துல எதற்காக அமைதியா இருக்கிறாருங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவார். அப்ப தெரியப்படுத்தும் போதுதான் நம்மை நாமே சரி செய்து கொள்ள முடியும். நம்மள சரி செய்யாத வரைக்கும்
நம்மளோட பிரேயர்ல பரிசுத்தாவியானவரோடு இணைஞ்சு நம்ம செய்யாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அது வேஸ்டா தான் முடிஞ்சிருக்கும். நம்முடைய பைபிள்ல வாசிக்கிறோம், நம்ம பிதாக்கள் எந்த மாதிரி எல்லாம் பிரேயர் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் நம்மளுடைய பிதாக்கள். அப்புறம் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எப்படி பிரேயர் பண்ணாங்கன்னு பைபிள்ல இருக்கு. சங்கீதக்காரர்கள் எப்படி பிரேயர் பண்ணாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள் எப்படி பிரேயர் பண்ணாங்கன்னு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் பிரேயர் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பைபிள்ல நிறைய இடத்துல. தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்காக மட்டுமே கடைசியா கெத்சமனே போகும்போதுதான் அவருக்காக பிரேயர் பண்றாரு. அது வரைக்கும் தேவனோடு அவர் உரையாடும் போதெல்லாம் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணாரு. கஷ்டமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணாரு. எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணும்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக மட்டுமே இல்லாம சீஷர்களுக்காக சில நேரத்துல பிரேயர் பண்ணாங்க, மற்றவர்களுக்காக சில நேரத்துல ஜெபித்தார். அதே போல அவர் எல்லா நேரத்திலையும் தனித்திருந்து பிரேயர் பண்ணாரு, ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தனித்திருந்தார். ஏன் அவர் தனியா இருக்கணும்? அவ்வளவு கூட்டங்கள் அவரை சூழ்ந்தேதான் இருந்துச்சு. சீஷர்கள் எப்பொழுதுமே அவரோட கூடதான் இருந்தாங்க. ஏன் அவர் தனியா போகணும்? நம்ம தனியா போகும்போதுதான் அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம ஆண்டவராகி நம்ம கேட்க முடியும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா அப்படி தனித்து போய், அவர் சில இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல தனியா இருந்து ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். வனாந்தரம்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, ஒரு ட்ரீ கூட இருக்காது, ஒரு மாதிரி வனாந்தரமா, ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டியான ஒரு பிளேஸ், யாருமே இல்லாத இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தனித்திருந்து ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நிறைய இடத்துல. நம்மளும் அதே போலதான் நம்மளுடைய பிரேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிரேயர்னா ஒரு சாதாரணமான ஆரம்பத்துல சொன்னது போல நினைக்காம தேவனோடு உரையாடுவதுதான் பிரேயர், ஜெபம். அந்த ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியத்துவம், ஒரு ஊன்றுகோல், அதுதான் நமக்கு ஒரு பில்லர் அப்படிங்கறத நம்ம ஒரு நாளுமே மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே இருந்துச்சு. பிதாவாகிய தேவனானவர் எல்லாமே அவருக்கு கொடுத்திருந்தார். அதிகாரத்தை கொடுத்திருந்தார், அற்புதங்களை செய்வதற்கு எல்லா ஃப்ரீனஸ கொடுத்திருந்தாரு. அவருக்கு எதுவுமே தடை இல்லை. எல்லாமே அவர் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவராதான் இருந்தார். ஆனாலும் அவர் பிதாவுடைய சமூகத்துல போனார். ஏன்னா அவங்க கிட்ட இருந்துதான் அந்த கைடன்ஸ் வரும். அவர்கிட்ட இருந்துதான் எல்லா காரியங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு அங்க பிரதிபலிக்க முடியும். நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம், உலகத்தோடு ஒட்டி இருக்கலாம்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கல. உலகத்தில் இருந்தாலும் அவர் தேவனோடு பேசி கொண்டிருந்தாருன்னு சொல்லிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய இடத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. லூக்கால கூட நம்ம வாசிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிங்கன்னு சொல்லி. சோர்ந்து போக கூடாது. நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடும். நமக்கு நான் சொன்னது போல ஆன்சர் வரல அப்படின்னா சோர்வு நமக்குள்ள. அப்படி சோர்ந்து போகாமல் பிரேயர் பண்ணுங்க. பிரேயரை குறிச்சு இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம்? சாப்பிடும்போது நீங்க கண்டிப்பா பிரேயர் பண்ணணும், படிக்கும்போது பிரேயர் பண்ணுங்க, வெளியே போகும்போது பிரேயர் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தான் நம்ம கற்றுக்கொண்டோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அப்படிப்பட்டதான காரியங்களை தான் செஞ்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொது இடங்கள்லயும் பிரேயர் பண்ணாரு, ராப்போஜனம் கொடுக்கும் போதும் அங்க பிரேயர் பண்ணாரு. மக்களுக்கு 5000 பேருக்கு ஆண்டவர் அப்பங்களையும் மீன்களையும் கொடுக்கும் போதும் அதையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி தான் விட்டு கொடுத்தாரு. இப்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றது, வெளியே போறதுக்கு முன்னாடி, ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, நிறைய இடத்துல பிரசங்கிக்க போறதுக்கு முன்னாடி அவர் தனித்திருந்து ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல மக்களை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி, நிறைய மிராக்கிள் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் அநேக நேரத்துல தனக்காக ஜெபிக்காம மற்றவர்களுக்காகவும் ஜெபித்தார். அவர் எல்லாத்தையும் சரியா செஞ்சா கூட தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்தார். நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை நம்ம சரியா செய்யறது இல்லை. அதே போல ஜெபத்திலையும் நம்ம உட்கார்றது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்தால் கூட அவர் அந்த நன்றி அறிதலோடு, அந்த உருக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அவர் உட்கார்ந்து நம்ம பாக்குறோம். யோவான்ல கூட நம்ம வாசிக்கலாம். யோவான்ல கூட 8வது அதிகாரம் 38வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன்,
நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டாரோ, பிதாவினிடத்திலிருந்து என்ன கைடன்ஸ் வருதோ அந்த நல்ல காரியங்களை வந்து இந்த உலகத்துல பிரதிபலிச்சார். நாமளோ நம்முடைய பிதாக்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்களோ, என்னென்ன கெட்ட காரியங்களை செஞ்சாங்களோ அதையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் அங்க சொல்றாங்க. நீங்களோ உங்கள் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டதை செய்கிறீர்கள்னு சொல்றாங்க. அதே 5வது யோவான்ல 5வது அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டாராம். அவர் காடு கிட்ட இருந்து என்ன வருதோ அது மட்டும்தான். கிழிச்ச கோடுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட தாண்ட மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம்தான் செஞ்சார். அது அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிதாவான தேவன் என்ன விரும்பினாரோ அதை அப்படியே அவர் பிரதிபலிச்சாருன்னு சொல்லிதான் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரோட பலத்திலேயோ அவரோட அதிகாரத்திலேயோ அவருக்கு கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவருக்கு ஃபுல் பலத்தோட செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் அவர் செய்யல. பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதே போல அதுல ஒரு பிசகளும் இல்லாம அப்படியே நேரா அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே செய்தாருன்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த காலத்துல நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம கேட்கறது கிடையாது. நிறைய பேரு நிறைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பிரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. நிறைய பேரு அந்த பிள்ளைகளால கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, பிள்ளைகளை எங்களால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ். அவங்க ஏன்னா நம்மளோட பிள்ளைகள் வந்து டெக்னாலஜி வேர்ல்டு, இது வந்து டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இருக்கும். ஆனா தேவ பயம் இல்லாம தேவனுடைய சமூகத்துல பிதாவானவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை குமாரன் செய்தார். அதே போல நம்முடைய தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்கறத பிள்ளைகள் செய்யணுங்கிறத அத அவங்க மறந்து போயிடுறாங்க. சில நேரம் அவங்க ராக்கெட் ஸ்பீட்ல போவாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனா ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு திரும்பி வரும்போது ஒரு மாட்டு வண்டி போல ஒரு கால வண்டியை போல மெதுவா வருவாங்க. அவங்கள எல்லாம் உடைஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்து போய் ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறுமையாய் திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்ல பிரேயர் இல்ல, ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி இல்ல. குமாரன் எப்படி பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தாரோ அந்த ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடையாம போயிடுச்சு. எப்படி கெட்ட குமாரன் எனக்கு எல்லா ஆஸ்திகளையும் கொடுங்க, எனக்கு வேணும், நான் எடுத்துட்டு போயிடுறேன், எல்லாத்தையுமே தந்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி ராக்கெட் ஸ்பீட்ல வெளியே போனாரு. ஆனா திரும்பி வரும்போது ஒண்ணுமே இல்லாம வெறுமையா அழுது புலம்பி கதறி, என்னை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, என்னை யாராவது தப்ப வைக்க மாட்டாங்களா இந்த இந்த கட்டுகள்ல இருந்துன்னு சொல்லி அப்படியே அவர் வெறுமையாய் அந்த வீட்டுல திரும்பி வர்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், எப்ப பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ், ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கிடையாது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபா இருப்பாங்க, ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஆண்டவர் எதற்காக கணவனை வந்து ஒரு தலைவரா அந்த குடும்பத்துல ஏற்படுத்தி வச்சாங்கிறத வந்து நிறைய குடும்பத்துல வந்து மறந்து போயிருவாங்க. அப்படி நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை நிறைய. ஒரு 70 to 80% ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா பிரச்சனை நிறைந்த ஃபேமிலியா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்க ஜெபம் இல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிற ஜீவியும் இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல எல்லாம் லேக் ஆகுது. அப்படி லேக் ஆக தான் அவங்களுடைய ஃபேமிலில அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை, அதனால பிள்ளைகளுக்குள்ள ஒரு குழப்பம், இப்படிப்பட்டதான காரியங்கள்ல பர்ஸ்ட் ஆகி ஒரு சில இடத்துல அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் நிறைய பிரச்சனைகள் வெளியே வருது. மற்றவர்கள் போய் தீர்த்து வைக்க வேண்டியதான காரியங்களுக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. அது ஏன்னா அது ஜெபத்தின் குறைவு. ஜெபம் என்பது தேவனோடு நம்ம இணைந்திருப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு நம்மளுடைய ஃபுல்லா நம்ம இருதயத்தை ஊற்றுவதுதான் ஜெபம். அந்த ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கிறது அவசியமானதுங்கிறது தான் ஆண்டவர் வந்து கெத்சமனே பிரேயர் வரைக்கும் கடைசியில கிராஸ்ல தொங்குறது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை வழிகாட்டியா அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் நியூஸ்ல பார்த்தேன் இன்னைக்கு, அம்மா பிள்ளை 2 பேரும் ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி தான்.
ஆனா கிறிஸ்டியன் ஃபேமிலி டெய்லி அவங்க வீட்டுல ப்ரேயர் பண்ணுவாங்களாம், டெய்லி சத்தமா தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இப்ப நான் மதியம் அந்த நியூஸ பார்த்தேன். சத்தமா ப்ரேயர் பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து பாடல் சத்தம் கேட்கும், நைட் வந்து அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுல நியூஸ்ல சொல்றாங்க. ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கும் ஏசப்பா ஏசப்பான்னு சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்டதுனால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க இன்னைக்கும் அவங்க நார்மலா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒரு இதுவும் மூச்சு காட்டிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அந்த ஏசப்பா ஏசப்பாங்கிற சத்தம் வந்து வித்தியாசமா இருந்துச்சாம். அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து பாத்திருக்காங்க. பார்த்தா உள்ள 2 டெட் பாடி. அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை பறிச்சுட்டு அவங்க போய் ஒளிஞ்சிருந்திருக்காங்க எங்கேயோ காட்டுக்குள்ள. சோ இப்படிப்பட்டதான சூழலை நம்ம பாக்குறோம். மற்றவர்களுக்குள்ள மற்றவர்களோட அந்த நம்ம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம நேசிச்சோம்னா அவரோட பேசிட்டே இருப்போம். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இந்த குடும்பத்துல எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொன்னாங்க. அந்த நியூஸ்ல சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இப்படி எவ்ரிடே அவங்க ப்ரேயர் பண்றாங்கிறத வந்து ஒரு கன்ஃபஸ் பண்றாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இதை வந்து இந்த நியூஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்கள குறிச்சே தான் நம்ம பேசுவோம். அவங்கள குறிச்சே தான் எப்ப பார்த்தாலும் அவங்க இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தியே தான் ஒரு நினைவுகள் நமக்குள்ள இருக்கும். அவங்கள நேசிக்கிறதுனால அவங்கள பத்தியே தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நேசிச்சதுனால அவர் செஞ்ச காரியங்களை, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை பிரதிபலித்துக் கொண்டே இருந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்த பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கப்பா, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களையும் நீங்க மன்னிச்சிருங்க. அப்படியே அந்த பிரேயரை வந்து சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம வந்து நமக்காக மாத்திரம் இன்னைக்கு இருக்கிறதுல எல்லாமே நமக்காக மாத்திரம் நமக்காகன்னு நம்மளோட ஒரு செல்ஃபிஷ் வேர்ல்ட்ல இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபிஷா எல்லாமே நமக்கு தான். மற்றவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு தன்மையே நமக்கு இருக்காது. ஈவன் சிப்லிங்ஸ்குள்ள கூட சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட சான்ஸ அவங்களோட காரியத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசு வராது. இப்ப நிறைய இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் செல்ஃபிஷா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலத்துல நிறைய பேர் யூடியூபரா மாறிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் வீடியோஸ் எடுத்துட்டு சும்மாவாவது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடணும். எல்லாரும் ஒரு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அப்படி வச்சு அதுல ஒரு யூடியூபர் ஆகணும், நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஏதாவது ஒண்ணு கஷ்டமான காரியங்கள் ரோட்ல நடந்திருக்கும், அத வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி அதுல நிறைய வியூஸ் கொண்டு வருவாங்க. இப்படி நிறைய காரியங்களை நம்ம இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். அவங்க ஆபத்தான சூழ்நிலையில கிடந்தா கூட அத ஒரு போட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி எல்லாருமே ஒரு செல்ஃபிஷான வேர்ல்ட்ல நம்ம இருக்கிறனால மற்றவர்களை குறிச்சு ஒரு கரிசனை இல்லாம, மற்றவர்களை குறித்து ஒரு தாகம் இல்லாம நமக்காக மாத்திரம் அப்படிங்கறதுனால அப்படின்னு நம்ம ஜெபித்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் அப்படி செய்யல. யோவான்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் வந்து மற்றவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார்னு சொல்லி நம்ம நிறைய வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் நான் சொன்னது போல அவர் வந்து உபவாசித்து ஜெபித்தார், தனித்து ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு லாசருவை பாத்தீங்கன்னா லாசருவை உயிர்த்தல வைக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே வந்து அந்த கல்லை நவுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து லாசருவை வெளியே வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அந்த டைம்ல, மற்றவர்கள் பார்க்கும்படியாக, அவர்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக எல்லா அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கரத்துல அண்ட் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, கற்களை புரட்டுங்கன்னு சொல்லுவாரு, எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாரு. அவங்க எடுத்து போட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொது இடங்கள்லயும் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் செவி கொடுக்கிறாரு, இவருக்கு தெரியுது. நம்ம பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறாருன்னு நமக்கு தெரியுதா இன்னைக்கு? இல்ல நம்ம ஒரு சைடு மட்டும் பேசிட்டு அடுத்த சைடுல ஒரு கனெக்ஷனும் இல்லாம நம்மளோட வெறும் நம்ம வாய்கள்ல வருகிறத மாத்திரம் கொட்டி தீர்த்து விட்டு நம்ம வருகிறோமா? இல்ல அவர் செவி கொடுக்கிறார் என்பதை, அதுக்கு பதில் தருகிறார் என்பதை நம்ம கேட்கிறது அளவுக்கு
நம்ம பொறுமையா இருந்து அந்த ஜெபத்துல நம்ம வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல, நீங்க செவி கொடுக்கிறதுனால நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், எப்ப கூப்பிட்டாலும் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு அந்த இடத்துல. நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? நான் எப்ப கூட்டாலும் தேவன் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறாரு. அவர் அவரோட செவிகளை அடைத்துக் கொள்வதே இல்லை. எல்லா நேரத்திலும் திறந்த செவிகளோட தான் என்னோட சமூகத்துல இருக்கிறாருன்னு சொல்லி உங்களால இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? அத போல அதுக்கப்புறம் லாசர் ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விடுதலை அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லாசரு வெளியேவான்னு சொன்னாரு. உடனே லாசர் வெளியே வந்தான். 5000 பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பங்களையும் மீன்களையும் விட்டு கொடுத்தார். கம்மியாதான் இருந்துச்சு கையில. 5000 பீப்புளுக்கு ஃபீட் பண்ற அளவுக்கு அவருடைய கரங்கள்ல இல்லை. ஆனா அதை எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து கொடுன்னு சொல்லி கேட்டு ஜெபித்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்துச்சு அங்க. சோ இந்த மாதிரி பொது இடங்கள்ல வந்து தேவன் வந்து அற்புதங்களை செய்கிறத, அதுவும் ஜெபித்ததுக்கு அப்புறம் அற்புதத்தை செய்தார் என்று நம்ம பாக்குறோம் வேதத்துல. பாத்தீங்கன்னா தேவன் தனிமையில அதிகாலையில் இருட்டோட எழும்பி, மார்க் 1:35 வாசிக்கிறோம், அதிகாலை இருட்டோட எழுந்து தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்தாருன்னு நம்ம சொல்லி பாக்குறோம். அதிகாலை நேரத்துல ஜெபிக்கிறவரா இருந்தாரு. நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலையில நம்ம ஜெபிக்கிறோம்? நிறைய நேரத்துல சோம்பேறித்தனத்தினால நம்ம வந்து தூங்கிடுறோம். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடைக்கு தூங்கட்டும் என்பாயோ. வசனம் சொல்லுது, உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் வரும் சொல்லி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த பிரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க பாருங்க. இன்னைக்கு இப்படி கெத்செமனே தோட்டத்துல மார்க் 14:36 நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்துல பிரேயர் பண்ணும்போது தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்ப ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம்னு சொல்லி 34வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சீஷர்களை சொல்லியிருக்காரு, இங்கே தங்கி விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க ஜெபிக்கல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கண்ணீர் வரலையா, அந்த கண்ணீர் வந்து ரத்தமா வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நான் நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருக்கேன், நம்ம வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துல அழுதார், கண்ணீர் தான் வந்திருக்கணும், ஃபுல்லா கண்ணீர் விட்டு கத்தி கதறி இருக்கலாம். ஆனா எப்படி அவருடைய கண்கள்ல அப்படியே ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி என்னால இப்ப வரைக்கும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்படிப்பட்டதான வியாகுலத்துக்குள்ள அவர் கடந்து சென்றாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில அவர் எதற்காக அந்த கடினமான சூழ்நிலைக்குள்ள போனார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்ம செஞ்ச பாவத்திற்காக தான் அவரோட அந்த சுச்சுவேஷனுக்குள்ள அவர் கடந்து போக நேரிட்டது. அவர் சொந்த குமாரனே இந்த உலகத்துல அனுப்பிச்சாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் எதுக்காக அனுப்பிச்சாரு? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, என் கால் செய்யற பாவங்களுக்காக அவருடைய கால்கள்ல ஆணி பாய்ந்தது. நம்முடைய கைகள் செய்கிற பாவத்திற்காக, என்னுடைய கண்கள் செய்கிற பாவத்திற்காக, என்னோட தலையில தேவையில்லாத யோசனைகளை போட்டு தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறதுனால அவருடைய தலையில முள்முடி சூட்டினாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட வியாகுலத்துல இந்த 40 நாள் நீங்க அந்த லெந்து காலத்துல நீங்க எல்லாமே நம்ம அவரோட சிலுவை நாட்கள் நம்ம நினைத்து இருக்கும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்துல வந்து ஆண்டவர் எவ்வளவாய் கஷ்டப்பட்டாருங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம பிள்ளைங்க அந்த டைம்ல அவர் தனியா விடப்பட்டார். அவருக்கு யாருமே இல்ல, கூட சீஷர்களும் இல்ல, யாருமே இல்ல. இது என்னமாய் முடியும் அவருக்கு தெரியும். பிதாவாகிய தேவனானவர் கிட்ட நான் மறுபடியும் போவேன், அவர் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வார், மறுபடியும் அவரோட செல்ல பிள்ளையாக இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸ வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாருங்கிற ஒரு வியாகுலம், ஒரு கஷ்டம். தரை மட்டும் குனிந்து அங்க அல்றாரு, இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க, ஆனாலும் அது என்னோட சித்தத்தின்படி இல்ல ஆண்டவரே, அது உங்களோட சித்தத்தின்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் அந்த சிலுவையின் நேரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கெத்செமனே தோட்டத்துல இப்படி பிரேயர் பண்ணி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சிலுவையில போய் அவரு நிக்கும் போது கூட சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க, இவங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், கள்ளர்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார்.
அவருக்கு தெரியும் அவரோட உயிர் போக போகுது, எல்லா காரியங்களும் நடக்க போகுது, நம்மளை விட்டு எல்லாமே பிரிய போகுது. இப்ப நம்ம பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டு போயிட்டோம், இல்ல கணவரை விட்டுட்டு போயிட்டோம், இல்ல வயதான பெற்றோர்களை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னாலே நம்ம கொஞ்ச நேரத்துல யோசிப்போம், இப்ப சாப்பிட்டாங்களா இல்லையா, இப்ப இது பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல வந்து அவங்கள பத்தி நம்ம யோசிப்போம். போன் பண்ணி கேட்டுருவோம், இல்ல வீடியோ கால் பண்ணி பாத்துருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே ஒரு சொந்த குமாரன், எல்லா அதிகாரங்கள் இருந்தாலும் அவர் தனிமையாய் விடப்பட்டார். அந்த நேரத்துல தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலையில யாருமே இல்ல, ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்ல. அந்த சூழ்நிலையில தான் அழுதாரு. எனக்கு எதுவுமே தெரியும், அவருக்கு நிச்சயித்திருக்கிறார் அவர் திரும்ப அங்க செல்வார்னு சொல்லி. ஆனா அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த பாடுகளை எப்படி அவர் அனுபவிக்க போகிறாருங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருந்தார். ஆனாலும் அந்த சிலுவையில ஏறும்போதும் அவ்வளோ பாடுகள் நிறைந்தவரா இருந்தா கூட மற்றவர்களுக்காக கேட்கிறாரு, இவர்களை மன்னிங்க ஆண்டவரே, இவங்க செய்யறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள். அப்போ கூட அடுத்தவங்களுக்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறாருங்கிறத நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 23வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவான் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அவரும் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதீங்கப்பா, அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்க என்ன கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை குறித்த தேவையா இல்லாத காரியங்களை சொன்னாலும் பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்தேவான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறத நம்ம பாக்குறோம். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய மற்றவங்களை மன்னிக்க முடியாத காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம பாக்குறோம். எவ்வளவு நியூஸ்ல பாக்குறோம், எதையுமே பொறுத்து கொள்ள முடியாதது. நியூஸ்ல நேத்து பார்த்தேன், கர்ப்பிணி பெண் ஏதோ சந்தேகத்தின் பேர்ல அந்த கணவனால பொறுத்து கொள்ள முடியாம கழுத்தை நெரித்து கொன்றார் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தேன். அப்படி மனுஷர்களுக்குள்ள ஒரு சொந்த மனைவி, அதுவும் அவர் நேசித்து திருமணம் செய்து கொண்ட மனைவி, ஆனாலும் பொறுத்து கொள்ள முடியல. யாருமே இவங்க எல்லாரும் பரிசேயர்கள், எல்லாரும் அவங்களை ஏமாற்றினவர்கள், வஞ்சகமாய் அவர்களை செஞ்சவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸ்தேவானும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? மற்றவர்களை நம்ம வந்து நம்மளால மன்னிக்க முடியுமா? அந்த பிரேயர் மூலமா தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன காட்டி கொடுத்தாரோ அதுல நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா இன்னைக்கு? அதுல ஆண்டவரே அந்த இன்னொரு வேர்டு கூட, இன்னொரு பிரேயர் கூட சொல்லுவாரு சிலுவையில, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், எதுக்கு நீங்க என்ன கைவிட்டீங்க, நான் இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுகிறார் அந்த இடத்துல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு, எதுக்கு நீங்க என்னை இப்படி விட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியிலேயே நம்ம வாசிக்கிறோம், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டாருங்கிறதெல்லாம் முன்னாடி தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்த அந்த காரியங்கள் வந்து இப்போ இந்த நேரத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசுக்கு சிலுவையில கூட மற்றவர்களுக்காக ஜெபித்ததை நம்ம பாக்குறோம். அவருக்காக போராடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறத நம்ம பாக்குறோம். மூணாவது கடைசியா அந்த கிராஸ்ல சொல்றாரு, என்னோட ஆவியை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எதனால, எப்படி ஒரு ஒரு கான்பிடென்ட்டோட அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மரிச்சு போறோம், இன்னைக்கோட நம்மளோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள்ல என்னெல்லாம் வரும்? ஐயோ நம்மளோட பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும், அவங்கள நம்ம எப்படி கரை சேர்ப்போம், அவங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி விடாம வச்சுட்டோமே, இப்படி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம யோசிப்போம். உயில் எழுதி வச்சிருக்கோம், இதை யாருக்கிட்ட கொடுப்போம், பணம் எல்லாம் இங்க இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய யோசனைகள் வர்றது அது நல்லதுதான். ஆனா நமக்கும் தேவனுக்கும், நான் இன்றைக்கு மரித்து போனால் என் தேவனோடு இணைந்திருப்பேனாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். அப்படி ஒரு ஜீவியம் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிதாவாகிய தேவனிடம் என்னோட ஆவியை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். கெத்செமனே தோட்டத்துல அவரோட சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாருங்கிற நம்ம பாக்குறோம். நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல வாசிக்கிறோம், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதலினாலும் ஜெபத்தை அவர்கிட்ட ஏறிடுங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல உபத்திரவப்படுகிறவனை அற்பமாய் எண்ணாதீங்க,
அவங்கள அருவருக்காதீங்க. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவனுக்கு அந்த கூப்பிடுதலை கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வெறுமனே நம்ம வசனங்களை மட்டும் வாசிச்சு நம்முடைய பிரேயரை ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டு, எப்படி அலப்பிட்டு நம்ம பிரேயர் பண்ண வேண்டாம், நம்ம பிரேயர் ஷார்ட்டா இருந்தா போதும் நம்ம நினைச்சிட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவை நம்ம விட்டு விடக்கூடாது. அந்த உறவு நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆகணும்னா அதிகாலையில இருட்டோட எழுந்து தனிமையாய் போய் தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அவர் அப்படிப்பட்டதான அபிஷேகத்தால நம்ம நிறைப்பாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஸ்டெப்ல நம்ம எடுத்து வைக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும், அவருடைய அபிஷேகம் நிறைந்ததா நம்மளுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுதான் அந்த டே ஃபுல்லா அவருடைய காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். அப்படியே நம்ம இயேசுவை பிரதிபலிக்க முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மோசே இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கிருபை என் மேல இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா நீங்க எங்களோட வரலனா, உங்களுடைய பிரசன்னம் என்னோட கூட வரலனா நான் போக மாட்டேன், நீங்க என்னோடு கூட வந்தா மாத்திரமே நான் போவேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம, பிரேயர் இல்லாம நம்முடைய வாழ்க்கை வீண், நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம சங்கீதம் 139 நம்ம வாசிக்கிறோம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கலையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னோட நான் எங்க போனாலும் என்னோட நினைவுகளை நீங்க தூரத்துல இருந்து அறிகிறவரா இருக்கிறீங்களேன்னு சொல்லி அப்படியே அந்த சங்கீதத்தை வாசிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நான் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நீங்க என்னோட சூழ்ந்திருக்கீங்க, என்னோட வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு மறைவானது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போல தங்கினாலும் நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க, அங்கேயும் உங்க காரம் வருதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உங்க ஆவிக்கு மறைவான எங்க போவேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு விட்டுட்டு நான் எங்க ஓடுவேன், எங்கேயுமே வர முடியாது. எல்லா நேரத்திலையும் நான் எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் உங்களுடைய சமூகத்துல மாத்திரம்தானே ஆண்டவரே என்னால விழ முடியும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவ்வளவு பாடுகளை பட்டாலும் கடைசி நேரத்துல அவருடைய சமூகத்துல விழுறாரு. நிறைய நேரத்துல அவர் பிரேயர் பண்ணாரு, ஆனாலும் அவருடைய கடைசி நிமிஷமும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துலதான் வர வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரேயர் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விட்டு தூரமா போயிட்டோமா, நம்ம எங்க போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல, ஒருவேளை நம்ம இன்னைக்கு இதுதான் தேவனுடைய சான்ஸ், இன்னைக்குதான் ஆண்டவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட வச்சிருக்கிறாரு, இன்னைக்குதான் நம்ம ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இன்னைக்கே பண்றதுக்கு நம்ம தயார்படுவோம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நிமிஷத்துலயும் என்னோட ஆவியை உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன், ஆனாலும் இந்த பாத்திரம் என்ன நீங்க விட்டு போனால் நீங்க போட்டுட்டோம், இல்லைன்னா நம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாமா, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்துங்க. வசந்த ஒளிப்பிடத்திலே நான் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களை விசித்திரமாய் வினோதமா நான் உருவாக்கப்பட்ட நேரத்திலையும் நீங்க என்ன பார்த்திருக்கிறீங்க, என் மேல கண்ணோக்கமா இருந்திருக்கீங்க, உமக்கு மறைவானது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட நம்ம நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கலாமா, ஆண்டவரே இந்த நேரத்துல எல்லாரையும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்க எல்லாரையும் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்துல நீங்க எப்படி பிரேயர் பண்ணி முழுமையாய் ஒரு அபிஷேகத்தோடு ஒரு உறுதியாய் நீங்க உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களோ அதே போல இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீங்களே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் எங்களை வேற வழியா எங்களை கொண்டு செல்லும், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நீங்க எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க எல்லாரையும் வெறுமையாக்கி உண்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.